வணக்கங்க, இது தஞ்சாவூர் மண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப புதுமையான வீடியோங்க. ஆமாங்க, மண் சட்டியில் சோம்பேறி சிக்கன் யார் செய்ய போகிறதுனா என்னோடய அம்மா தான். ஊர்லேருந்து என்னை பார்க்கறதுக்காக வரலங்க, அவங்க பேரனை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போதைக்கு அவங்க கைவண்ணத்தில் ஒரு சோம்பேறி சிக்கன் சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு நம்மளும் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. ஆமாம், எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நம்ம வீட்டில் சிக்கன் இருக்குது, இல்லாட்டி மீன் தலைக்கறி தான் எடுப்போம். சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான எண்ணெய் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். எங்கள் அம்மா கையில் அப்படியே அந்த சிக்கன் சோம்பேறி சிக்கன் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்க தான் நானும் அவங்கள செய்ய சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி தான் வீடியோ எடுத்தால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் 2 பேருக்கு தான் போய் சேரும். நான் ஒன்லி எடிட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காமிக்கிற மட்டும் தான். மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் மதம் தான் ஹீட் ஆகும். ஆனால் ஒரு தடவை ஹீட் ஆயிடுச்சுன்னா அதோட ஹீட்டு போகிறதுக்கு அக்னி வெயில் தோற்றுடும். அவ்வளோ நேரம் சட்டிக்குள்ளேயே ஹீட்டு நிற்கும். அப்படியே அந்த எண்ணெய், அதாவது சுத்தமான கடலை எண்ணெயில் போட்டதுனால அப்படியே மேலே பொங்கி வருது பாருங்கள். அப்படியே சர்ஃப் எக்ஸல் நுர மாதிரி. கேட்குறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சி கே ரவிக்குமார் நீ அப்படியே அவங்க விடாமல் அந்த இது கடுகு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போடலைங்க. தேவையான சோம்பேறி சிக்கனுக்கு தேவையான எது மட்டுமோ அதை போட்டு அப்படியே சின்ன வெங்காயம் இல்லைங்க, பெரிய வெங்காயத்தை அப்படியே அரிஞ்சு அதில் ஒரு 3 தக்காளி, ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை போட்ட உடனே அப்படியே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தேவையான வெங்காயத்தை இதில் கொட்டி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் சூப்பராக வதக்கணுமாங்க. ஆமாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேச்சுலருக்கான ஒரு சிறந்த வீடியோ தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லா நேரத்துலையும் வீட்டில் இருக்கவங்க எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கலாம், நீங்களும் சூப்பராக வீட்டில் இருக்கவங்க சமைச்சு தரலாம். அது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அப்படியே தக்காளியை தூக்கி லபக்குன்னு உள்ளே போட்டணுங்க. ஆமாம், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பார்த்தீங்களா, மண் சட்டியோட சூடு தாங்க முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடணும். ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இஞ்சி எவ்வளோவுக்கு எவ்வளோ உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ, பூண்டு எவ்வளோவுக்கு எவ்வளோ உடம்பு சேர்த்துக்கிறீங்களோ, உள்ளே இருக்க பித்தம், வாய்வு, கபம் எல்லாமே காலையில் 5 to 6 நீங்கள் கக்கா போகும்போதே வெளியில் போயிடும். உன்னை நம்பலாமாடா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? நம்பிக்கை தாண்டா வாழ்க்கைய. அந்த வெங்காயம் அப்படியே நல்ல மசிஞ்சு கோல்டன் கலர் வர நேரத்தில் நீங்கள் தக்காளியை டக்குன்னு அப்படியே நீங்கள் கிண்ணியில் வச்சுருந்தாலும் சரி, அப்படியே வெட்டி அந்த கட்டையில் வச்சுருந்தாலும் சரி, அதை அப்படியே பழுக்குன்னு எடுத்து லலக்குன்னு உள்ளே போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடாமல் கிண்டணும். அங்கே பாருங்கள், கைப்படாமல் எங்கள் அம்மா அப்படியே அந்த உட்டன் ஸ்டிக்லேயே போகிறாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி டேலண்ட்லாம் வேறு யாருக்கு வரும் எங்கள் அம்மாவை தவிர. அப்படியே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் கழித்து சோம்பேறி சிக்கன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இதாங்க எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். எப்போயாச்சும் ஒரு தடவை பேரன் ஆசைப்பட்டால் கொஞ்சோண்டு மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. அப்படியே கையில் வந்து வங்கக்கடல் உப்பு எடுத்து அப்படியே வானத்துலேருந்து மலை தூவுற மாதிரி அப்படியே தூவிட்டு கிண்ணாதான் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வணங்குமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அப்படியே அந்த தக்காளியை அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மசிக்கிற வரையும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் சுத்தமான நாமக்கல் பிராய்லர் கோழியை வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே அந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாமே போட்டு அவங்க அன்பையும் கொஞ்சம் அதில் கலந்து அப்படியே அந்த சட்டியில் அவங்க பொண்ணான கையில் எடுத்து போடும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு. அப்படியே நாமக்கல் கோழிக்கு அப்படியே வலிக்காமல் அப்படியே அவங்க பொண்ணான கையில் அன்பு, பாசம், நேசம் எல்லாத்தையும் கலந்து உள்ளே போட்டாங்க. ஏன்னா அப்போ தான் டக்குன்னு அது குக் ஆகுமா. எப்போதுமே சமைக்கும் போது உள்ளே இருக்க லவ்வோடு நம்ம சமைக்கணும். எரிச்சலோடு சமைச்சா நீங்கள் எந்த பொருள் சமைச்சாலும் சரி, அது வயிற்றுலையும் ஒட்டாது, உடம்புலையும் ஒட்டாது. காலையில் அப்படியே சிரிக்காமையே கக்கா போயிடுவோம். இது நான் கற்றுக்கிட்டதுங்க. அப்படியே இங்கிட்ட ஒரு கிண்டு அங்கிட்ட ஒரு கிண்டு கிண்டாங்க. அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, இது எப்படி சோம்பேறி சிக்கன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ சூப்பராக வெந்து நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ எடுத்த என் பொண்டாட்டிக்கு கையில் வந்து காப்பு தான் போடணும், அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கா. ஆமாங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆவி பறக்கிறத கூட பக்கத்தில் இருந்து அவளை ஜூம் பண்ணி எடுத்திருக்கா. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து நீங்கள் அரிசி கலந்து வச்சுக்கோங்க, கழனி தண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கழனி தண்ணியை லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டு, இது எப்போ மசாலா போடணுங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலா போட்டுறக்கூடாது சோம்பேறி சிக்கனை பொறுத்தளவில். லாஸ்ட்டில் மசாலாவை போட்டு அப்படியே மேலே அப்படியே மல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாம், அப்படியே
மசாலா பொருளெல்லாம் பாக்கெட்டில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த மசாலா பொருளெல்லாம் போட்டுட்டு மல்லித்தலையை தூவி நீங்கள் எடுத்துடலாம். மண் சட்டி சுடுமா, நீங்கள் கையை எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். அவன் சொல்லலை. எங்கள் அம்மா பாருங்கள், பையன் வீடியோக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சோம்பேறி சிக்கனை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க செஞ்சு தராங்க. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் நீங்கள் போடுறது தான் அளவு, நீங்கள் எடுக்கிறது தான் சிக்கன். நீங்கள் சட்டியில் வச்சாலும் சரி, எதில் வச்சாலும் சரி, செம்ம சூப்பராக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.